இருக்கு, சூப்பரா இருக்கு. எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க, தரமா இருக்கு. ஓ மை காட், டேஸ்ட் தவா கறி சும்மா அல்டிமேட்டுங்க. தவா கறிக்கும் இந்த ரைஸும் சாப்பிட போயிட்டே இருக்க மாட்டேங்குது. பிரியாணி ரைஸ் போறாங்க அங்க பாருங்க. ஆஹா, நல்லா ஆரஞ்சு கலருங்க. சென்னை பிரியாணி இருக்குல்ல, அந்த சென்னை பிரியாணி சம்திங் இஸ் மிஸ்ஸிங்க. பீஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா பிரியாணி ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு சம்மந்தமே இல்லையா ப்ரோ? ஹே guys, welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே சந்தோஷமா ஹாப்பியா இருப்பீங்க நம்புறேன். அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆலந்தூர்ல இருக்கேன். ஓகேங்களா, ஆலந்தூர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து ஒரு புளி மரம் தான் நினைக்கிறேங்க. இது என்ன மரம் தெரியல. மரமாகவே முக்கியம், நமக்கு வந்து சோறு தான் முக்கியம். மரத்துக்கு கீழே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரியாணி கடை ஒன்று இருக்கு. ஆக்சுவலி நான் சைடா வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் வரைக்கும் ஒரு சின்ன ஒர்க்காக போயிட்டு இருக்கேன். ஓகேவா, அப்போ வந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நான் காரை சும்மா பார்க் பண்ணிட்டு வந்து பார்த்தா செம்மையா மணக்குதுங்க இந்த பிரியாணி. ஆக்சுவலாக வந்து இந்த கடைக்கு பேர் வந்து ஜோஸ் பிரியாணியாமா. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் அண்ட் பீஃப் ரெண்டு பிரியாணி வந்து இருக்குது. ரெண்டுமே அன்லிமிட்டட்னு சொல்லி சொல்கிறாங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீசஸ் வந்து கொடுத்துருவாங்க. எக்ஸ்ட்ரா ரைஸ் வேணால் நீங்கள் வாங்கிட்டு இருக்கலாம் போல இருக்குது. இங்கே நிறைய கேப் டிரைவர்ஸாக வந்து சாப்பிட்றத நான் பார்க்க முடியுதுங்க. நிறைய கேப்லாம் நிறுத்திட்டு, ஏன்னா இங்கே கொஞ்சம் அந்த ரோடு கொஞ்சம் பெருசாக இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, அங்கே பாருங்கள் இந்த ரோடு வந்து இப்படி போகுதுல்ல போகுது. இங்கே நிறைய கேப் டிரைவர்ஸ்லாம் இருக்காங்க. இங்கே தான் அந்த கடை இருக்குது. இங்கே பாருங்களேன், இந்த பிரியாணி பார்த்தீங்கன்னா நல்லா பெரிய டேக்ஸாங்க. மொத்தம் இது 1 2 டேக்ஸாக வச்சுருக்காங்க. பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தவா கறி வந்து வச்சுருக்காங்க. செமையாக இருக்குது. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சாப்பிட போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. கரெக்டா வயிற்றுக்கு ஃபுல்லா கொடுக்குறாங்க. எல்லாமே நல்லா கொடுக்குறாங்க, தரமா இருக்கு. நம்ம வந்து சாப்பிடலாம். ஆனா ஒரிஜினலா பண்றாங்க. ஓகே, என்ன பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க? பீஃப். நீங்கள் யூஸ்வலாக நிறைய டைம் வந்து சாப்பிட்ருக்கீங்க? வேறு வாட்டி சாப்பிடுறோம். ஓகே, ஸோ கைஸ் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் பிரியாணி வாங்கியிருக்கேன் நான். இங்கே பாருங்கள், இந்த பீசஸ்லாம் வந்து அது ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு கறியில் இருக்கும் இல்லையா, இந்த குழம்பு கறியில் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது அந்த பீசஸ்ஸு. பிரியாணி ரைஸ் போடுறேங்க. இங்கே பாருங்கள், ஆஹா, நல்லா ஆரஞ்சு கலருங்க. அந்த சென்னை பிரியாணி இருக்குல்லையா, அந்த சென்னை பிரியாணிங்க. ஃபஸ்ட்டு ரைஸை சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா பொல இருக்காப்புல. நல்லா வந்து ஒரு மாதிரி க்ரீஸியாலாம் இல்லை, ஒரு மாதிரி ஆயிலியாக இருக்குது பிரியாணி. நாட் பேட், ஆல்சோ நாட் குட். ஏன் சொல்லணும்னா சம்திங் இஸ் மிஸ்ஸிங்க. நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக வந்து கை வச்சேன். ஒரு மாதிரி இந்த பிரியாணி ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப செட்டிலாக இருக்குது. ஓகேவாக தான் இருக்குது. பீஸை சாப்பிட்றலாம். பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டா தான் குக்காக இருக்குது. நான் சொல்லியிருந்த மாதிரி இந்த குழம்புல யூஸ் பண்ணியிருந்தா அந்த பீஃபோட இது கன்சிஸ்டன்சி எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. இந்த பீசஸை அப்படியே இந்த பிரியாணி ரைஸில் வச்சுட்டு வெங்காயத்தையும் தூக்கி அப்படியே மேலே போட்டு அள்ளிப்பா சாப்பிட வேண்டியதான். பீஸ் வேலைக்கே ஆகலை. அதாவது பீஸ் ஒரு பக்கம் இருக்குன்னா பிரியாணி ஒரு பக்கம் இருக்குது. இதுக்கு சம்மந்தமே இல்லையா ப்ரோ? ஐயோ, நீங்கள் ஓகேவா தாங்க இருக்குது. நான் ரொம்ப ஆசைப்பட்டு வந்தேங்க. வாழ்க்கையில் தான் நேரம் தெரியலனாலும் பிரியாணி திங்கிருக்கும் நேரம் தெரியலையா? அவ்வளோதான். ஓகே மக்களே, இங்கே பாருங்கள், தவா கறி வாங்கியிருக்கேன். அட்லீஸ்ட் இதாவது எப்படி இருக்குன்னு பார்ப்போங்க. ஏங்க நான் இருக்கிற உண்மையே சொல்கிறேங்க. நான் இதை வந்து ஒன்றும் சொல்ல மாட்டேன், உங்களுக்கே தெரியும். இந்த கிரேவியோட வந்து இதை சாப்பிட்டு பார்ப்போம். வா, ஓ மை காட், டேஸ்ட் தவா கறி சும்மா அல்டிமேட்டுங்க. ஓஹா, நல்லா அந்த உப்பெல்லாம் கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. இதில் அந்த சூடாக சாப்பிட்றதுக்கும் அந்த ரைஸ்க்கு அதுக்கும் எனக்கு தெரிஞ்ச தவா கறி பிரியாணி, எம்டி பிரியாணி சாப்பிட்டு நீங்கள் போயிடலாங்க. தவா கறிக்கும் இந்த ரைஸுக்கும் சாப்பிட போயிட்டே இருக்க மாட்டேங்குதுப்பா. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கியிருக்கேன். அண்ட் இங்கே மொத்தம் 2 பிரியாணி தான் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா. 2 சிக்கன் ஒன்று பீஃப் ஒன்று இருக்குது. அண்ட் ஆல்சோ சிக்கன் 65 வச்சுருக்காங்க. தவா கறி மொத்தம் 4 ஐட்டம் தான். ஓகேங்களா, 2 சைட் டிஷ்ஷு, 2 மெயின் டிஷ்ஷு. இந்த பிரியாணியும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆரஞ்சு கலரில் இருக்குது. பாருங்க, பிரியாணி ரைஸை ஃபஸ்ட்டு சாப்பிட்டுக்கிறோம். பீஃபை கம்பேர் பண்ணும்போது ஓகே தான் சொல்ல முடியுங்க. ரொம்ப ஆஹா ஒன்றும் இதுன்னு சொல்ல முடியல. அட்லீஸ்ட் இதில் வந்து கொஞ்சம் அந்த சிக்கனோட ஜூஸ்லாம் வந்து இறங்கி இருக்குது. அதனால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கு. ஆஹா, நல்லா இருக்கு. சிக்கன் பீஸு
எனக்கு இந்த லெக் பீஸ் சாப்பிட்டா தாங்க அந்த பிரியாணி சாப்பிட்ட மாதிரியே ஒரு ஃபீல் இருக்குது. இந்த மாதிரி இந்த செஸ்ட் பீஸு இந்த சைடில் ஒரு பீஸ்லாம் போட்டாலே இது மாதிரி இந்த சவுக்கு கன்சிஸ்டன்சி என்ன பண்ணுவோம், வாய்க்குள்ளே போயிட்டு செம்ம கடுப்பேற்றும். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் போய் கடவாப்பல்ல மாட்டும் பாருங்க. ஐயோ சாப்பிடும். பீஃப் பிரியாணி கம்பேர் பண்ணும்போது சிக்கன் எவ்வளவோ பரவாயில்லைங்க. எல்லாமே சொல்லப்போனால் நல்லாவே இருக்குது. இந்த மசாலா அந்த கறியில் வந்து நல்லா ஃபுல்லாக உட்காந்துருக்குது. அது அப்படியே அள்ளி சாப்பிட்றதுக்கு குட். நான் கூட ஏதோ பெருசாக டிசப்பாயின்மெண்ட் பண்ணிடும்னு நினச்சேன், பரவாயில்ல. 65 நானும் நிறைய கடைகளில் சொல்லிட்டேன், தயவுசெய்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா தயவுசெய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த கலரை கம்மி பண்ணிடுங்க. முதல்ல மாதிரி இல்லை, மக்களுக்கு வந்து இந்த கலரோட பார்த்துட்டு ஜிகுன்னு இருக்கிற மாதிரி இந்த சிக்கன் 65 இப்போ அவங்க சாப்பிட்றது இல்லை, ரொம்ப ரேராக தான் சாப்பிட்றாங்கன்னு நினைக்கிறேன். இந்த கலரை தயவு செய்து கம்மி பண்ணுங்கள், ஏன்னா இது தேவையே இல்லை. இந்த சிக்கன் 65 நல்லா டேஸ்ட்டாக இருந்தாலும் அவங்க சாப்பிட்ருவாங்க. நல்லாங்க, செம்ம ஆயிலியாக இருக்குது. இந்த மசாலா கோட்டிங்கை விட இந்த ஆயிலில் வந்து இந்த 65 நல்லா ரோஸ்ட் ஆகிருக்குது. சொல்லப்போனால் சிக்கன் பக்கோடானா இதான் நாட்டுக்குது. ஆயிலில் நல்லா குடிச்சிருக்குது சிக்கன் 65 ப்ளஸ் இந்த பிரியாணி. டூ குட். ஓகே, நான் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியோட ரேட் வந்து ரெண்டுமே 120 ஆமாம். அதாவது பீஃப் பிரியாணி 120 அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா 120. 65 வந்து பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ், ஓகேங்களா. அப்புறமேட்டு தவா கறி வந்து பார்த்தீங்கன்னா 70 ருபீஸ். ஸோ டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருந்திருப்பேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிக்கன் பிரியாணி ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பீஃப் பிரியாணி நல்லா தான் இருக்குமா மாட்டேன், ஓகேங்களா. இன்றைக்கி என்ன தெரியல சொதப்பிட்டாங்க. பீஃப் பிரியாணி பார்த்தீங்கன்னா நான் நினச்ச அளவுக்கு இல்லை. அது வந்து ஜூஸ் எதுவுமே இதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கவே இல்லை. உள்ளே போய்க்கலாம். பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அதில் வந்து இறங்கவே இல்லை. அந்த ஜூஸ்லாம் வந்து இறங்காமல் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷட்டிலாக இருந்துச்சு. அண்ட் சிக்கன் பிரியாணி வந்து பார்த்தீங்கன்னா உண்மையுமே நல்லா இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது நல்லா இருந்துச்சு. ஆஹா ஓஹோ அப்படிலாம் சொல்ல முடியாது. ஆனால் நிறைய க்ரௌட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என் முன்னாடி பாருங்க, நான் இப்போயும் பாருங்க எவ்வளோ க்ரௌட்ஸ் இருக்காங்க சொல்லிட்டு நிறைய க்ரௌட் வந்து உட்காந்து சாப்பிட்றாங்க. அண்ட் தவா கறி அல்டிமேட்டுங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் எம்டி பிரியாணி தவா கறியை நீங்கள் சாப்பிட்லாம். சூப்பராக சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இங்கே நீங்கள் காரோ பைக்கோ அந்த மாதிரி இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறுத்திட்டு போகலாம். ரொம்ப மெயினான லொக்கேஷன் தான் ஆக்சுவலி. இதில் நீங்கள் அப்படியே நீங்கள் கீழே இறங்குனீங்கன்னா அந்த கீழே அந்த சப்வே மாதிரி வந்து இறங்கும். இந்த லொக்கேஷன் வந்து உங்களுக்கு அஃப்கோர்ஸ் தெரிஞ்சுக்கும். அந்த ஆலந்தூருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பஸ் ஏறும்போதுல நாங்கள் தான் அங்கே வந்து பஸ்ஸில் ஏறிட்டு இருந்தோம் சென்னையில் இருக்கும்போது. அண்ட் நீங்கள் ஆல்ரெடி இங்கே சாப்பிட்டுருந்தாலோ இல்லை சாப்பிடணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இதோட டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் மென்ஷன் பண்ணுறேன். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இதே மாதிரி குட்டியான நிறைய பிரியாணி கடைகளை வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் முடிஞ்சளவுக்கு கவர் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ நிறைய மீல் ஷாப்பும் எடுக்கணும்னு இருக்கிறேன், ஓகேங்களா. இப்போ நீங்கள் ரீசெண்டாக நிறைய சென்னை வீடியோஸ் பார்ப்பீங்க, இதுக்கப்புறமா கொஞ்சம் பார்ப்பீங்க. ஏன்னா இங்கே தான் சென்னையில் தான் நிறைய கண்டென்ட் எடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் இன்னொரு சூப்பரான வீடியோலாம் மீட் பண்ணலாம். சந்தோஷமா ஹாப்பியா இன்னைக்கு போல என்னைக்குமே ஹாப்பியா இருங்க. ஓகே, பை.